விண்வெளியால் அனுப்பப்பட்ட இந்த பரிசு சரியா அவருக்கு நான் கொடுக்க இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. இந்த இதான் இந்த தாம்பூல தட்டோட போற வீடியோவாக போறேன். டேய் தப்பான வீடியோவா போயிடும் வந்து. ஹாப்பி பர்த்டே மை டியர். தேங்க் யூ. லவ் பண்றது தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாப்பா. தெரியாம லவ் அக்செப்ட் பண்ணல இல்லையா சொல்லுங்க. ஏத்துக்கொள்ள மாட்டேன் அவன் சொல்லல. இதுல வந்து பேர் சொல்ல மாட்டேன் நீ லாஸ்ட். நான் பேர் சொல்லுவேன் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஓகே சொல்லுங்க நான் சொல்றேன். சொல்லு. ஜெர்மன். ஜெர்மனா? ஓ கோமி என்றார். கோமி என்றார். வீடியோல வந்து சொல்லிடா அப்படி இல்ல பிரதர். இப்படி ஒரு விஷயம் மகன் செய்ய மாட்டான் நம்பிக்கை அறிக்காவும். அந்த நம்பிக்கையை எடுத்து போட்டாரு. சில டைம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு வெளியில வைத்தலாம் மாறலையா? அப்படி அவருக்கு கொடுங்க அவருக்கு இதை செய்ய அவர் என்ன சொன்னவங்க அந்த இது பெண் விழாவா இவருக்கு பெண் விழா. வணக்கம் தமிழோடு தரணியங்கும் இது உங்கள் ஆர்ஜே தமிழா. உண்மையில் நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இந்த சர்ப்ரைஸ் பண்ணுற வீடியோ. இன்றைக்கு தான் இந்த தாம்பூல தட்டோட போகிற வீடியோவாக போகிறேன். முதல் ராத்திரி டேய் தப்பான வீடியோவாக போயிடும் வந்து. போன ராத்திரி கொண்டாடல அதில் இந்த ராத்திரி கொண்டாட போகிறோம். ஆமாம் உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான நாள். அதாவது பிறகுலாண்ட பிறந்த நாள் இன்றைக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த நைட்டில் போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு வந்து நைட்டில் போய் கேக் வெட்டுறது வழக்கம். போன பிறந்த நாளுக்கெல்லாம் ஆள் வந்து ஜெயிலில் இருந்தது. அது சிறப்பாக வேறு மாதிரி கொண்டாடிருப்பாரு. அப்போ இந்த தரம் வந்து செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக டீம் எல்லாரும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை தாண்டி முக்கியமாக வந்து எங்களுக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரிக்காரர்களுக்கு வந்து கிடையாது. என்ன விஷயம்னா இல்லை சீக்ரெட் இது வரைக்கும் இவங்களுக்கும் தெரியாது யார் கிஃப்ட் பண்ண போறாங்கன்றது. டவுட் இருந்துடா. நான் சொல்ல போறேன் இல்லை கடைசியா நான் ஆளுக்கு சொல்ல கொள்ள கிஃப்ட் கொடுக்க கொள்ள பாருங்க நீங்களே. அதான் உண்மையிலே வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்தவங்க இந்த காதல் அப்படி இருக்கும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. சொல்கிறாங்க உண்மையிலே வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ் இதை பற்றி தெரியாது. நாங்கள் கேக் வெட்டுறதை தான் பிளான் பண்ணியிருந்தோம். சர்ப்ரைஸுக்காக அவங்க ரெடி பண்ணி வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி எங்களுக்கும் வீடியோ போக தான் தெரியும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போனால் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கேக் கட் பண்ண போகலாம். கஜானாம் கணபதியே கவாமகே கவாமகே கவிங்க வீணாக சத்ரபுத்திர சாமியம் கற்பூர தீபம் நாமதேசிய சமப்பிரசாயே ஓம் பாலப்பள்ள சட்னியான ஜோஹ்ரா தண்ணிக்குள்ள ஓட்ட தண்ணி இன்னும் வரலடா. சான்ஸ் வந்துச்சு கண்டறியல. பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி ஒரு 10-15 மஞ்சத்தாள் இருந்த கேட்டால சரியா அதுக்கிடையில இல்ல என்ன நம்ம கேட்கலாம் சத்தியமா பார்க்க பயமா இருக்கு. இப்ப எவ்வளவு போய் தெரியும் அதுல இருந்து. வாங்க பண்ணுங்க அது கொம்பேனி பொறுப்பு இல்ல இருக்கு. நீங்க கேக் கட் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா எவ்வளவு சர்ப்ரைஸ் நீயே கொடுத்துருப்ப. எப்படி தாம்பள தட்டோட வந்து முக்கியமான எங்களுக்கே தெரியும். எங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. சாதியா வந்திருக்கான். இது வேற இது எங்கட கொம்பேனி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு சம்பந்தம் இல்லை. விளையாட்டு எடுக்க கூடாது. அது நானே இப்ப இந்த 25 சர்ப்ரைஸ் நடக்க போகுது. சொவி போற பிரச்சனையில சொவிய
நான் இல்ல நீ தென்னூரே மாதிரி ஆயிருக்குதா போடு. இது நீங்க சீரியஸா தான் எடுக்கணும். ஏனண்டா இதங்கட கொம்பேனி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆர்டர் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஓகே டேய் இது தம்பி நேத்து கதிரா இது கரையாதுக்கு போட்டு போனமாடா எங்க ஓகே இது நல்லா மணக்கிறேன். இது மணக்கிறதுக்கு இது நல்லா மணக்குறேன். 25வது பிறந்த நாளை கொண்டாடுறேன். 25 தானே இது கொஞ்சம் மணக்குறா போட்டுறேன்டா. இல்ல 25 என்னன்னு சொல்லுவாங்க? பைர விழாவா, நெக்லஸ் விழாவா? பொன்னி விழா இல்ல 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 ஒவ்வொரு இதுக்கும் கொடுமையில தாண்டி வந்து பொன் விழா. 50வது பொன் விழா, 25வது பொன்னி விழா. இதுவும் பொன் விழா வச்சுக்கணும். இதா ஒரு விழாடா. சரியா? இது பெண் விழாவா? இவருக்கு பெண் விழா. விழாடா ஓகே. நாங்க வந்து மானூர் என் விழாடா. உங்களுக்கு தெரியும் மானூர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி. சரியா? தெரியுமா அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி? இது தெரியாமல அஜ்ஜோ பேரை சொல்லி அடி வாங்க இருந்தா சரிதான். ஏன்னா எங்கட கம்பெனிக்கு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களோட பர்த்டேக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டாமன்னு சொல்லி கிஃப்ட் ஆர்டர் பண்ண விளக்கம் இவங்களுக்கும் ஆர்டர் பண்ண வேண்டியது தெரியும், ஒருத்தருக்கு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? முதலாவதாக எங்களோட டெலிவரி சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இது எங்கட கம்பெனி சார்பாக தான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். ஹாப்பி பர்த்டே மை டியர். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஆர்ஜி பிரிகலா. நான் வந்திருக்கேன் மை டியர்ல இல்லடா, நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து. ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. அதுக்கு முதல் தெரியும் தானே சர்ப்ரைஸ் என்றாலே ஆறு செய்தண்டி அப்படி கேட்கத்தான் போறோம். சொல்லாட்டி திரும்ப திரும்ப கேட்கத்தான் போறோம். சரி, யாரை அனுப்பியிருப்பாங்கண்டி கெஸ் பண்ணி சொல்லிடுமா? அனுப்புறது நிறைய பேர் இருக்கலாம், இருந்தாலும் இந்த கிஃப்ட் யாரு செய்திருப்பாங்கன்றத கொஞ்சம் கண்டுபிடி சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் அவங்க சொன்ன காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதே மாதிரி கேக் கொண்டு எடுத்து கொடுக்க தான் சொன்னேன். இந்த செட்டப் நாங்களா தான் அரேஞ்ச் பண்ணது. வாழைப்பழம் சந்திர குச்சி எல்லாம் கொளுத்த சொல்லலாம், இது நாங்களா கிரியேட் பண்ணது இந்த டோபி எல்லாம். சரியா? அவங்க காசி இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டான்னு சொன்னாங்க. இந்த நைட்ல இப்படி இந்த சர்ப்ரைஸா இதை கொடுங்க அப்படி சொல்லி சொன்னது வந்து, அதாவது கேக் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்களா? அப்படியா? இல்ல, கேக் எங்கள்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீங்க கேக் கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த நான் தார அந்த காசையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. தந்தால் யாரா இருக்க மாட்டாங்க. ஓகே, என்ன சொன்னாலும் நன்றி மறக்க கூடாது. முதல் தரம் வந்து நைட்ல அப்படி சர்ப்ரைஸ் இது கொடுத்தது வந்து திலகணன் தான். ஸோ பட் அவர் இப்போ செய்திருக்க மாட்டேன் சொன்னால் வருஷம் செய்தா வந்து 2 பேருக்கும் அப்படி தான் செய்வார் வந்து. ஸோ வந்து அவரில் வந்து பகல் டைமில் அனுப்புறதா இருந்தால் வந்து பகல் டைம்ல இப்ப பண்றதா இருந்தாலும் கூட வந்து இப்ப மகேஸ்வரி அம்மா, ஜெயோகம் ஐயாவோ இல்லைன்னு சொன்னால் இப்படி மற்ற இப்ப தெரிஞ்சவங்களோ அவங்க யாரும் பண்ணலாம். இப்ப எப்படி சொல்ற ஜெயந்தி அம்மாங்களோ வேற ஒரு ஆட்கள் வந்து பண்ணலாம். ஆனா நைட் டைம்ல இப்ப பண்றதா இருந்தா மேபி சொல்றேன் உங்களுக்கு பண்ணால் தெரியும். இவ்வளவு வேற பேரை சொன்னலுவா அவங்க அவ்வளோ நாளைக்கு செய்யுங்க. சரியா? உங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சுமே மனசுக்குள்ள வச்சு சொல்லாம இருக்கிறேன். எனக்கு பேர் வரல நைட் டைம்ல எடுப்பா. அப்படி ஒன்றும் இல்ல இல்லன்றது கடைசியில அப்படி இல்ல. இப்ப சொல்றாங்க டேய் மருமகன் சொன்ன மாமியோண்டா அவன் அங்கோட டேய் அவன் சொல்லிக்க மாட்டான்டா. நீங்கள தான் அவுட் விடுறீங்க. என்னடா நீங்க மாமியாக போறவங்க. உங்களுக்கு தெரியும் தானே யாரு செய்தண்டி துறையை மறைச்சி வச்சுட்டீங்க. டிரெக்டா சொன்னா நாங்க சந்தி ஒரு ஆளுண்டா சொல்லலாம்டா. அதாவது தெரிஞ்சவங்க ஒரு ஆளுண்டா சொல்லலாம்டா. தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கடா. யாரு பண்ணுன்றது மனசுக்குள்ள இருக்கிற ஆள் வரல. இன்னும் மனசுக்குள்ள ஒருத்தர் இல்லையடா. என்னடா நடிக்காத. சரி, உள்நாடோ இல்ல வெளிநாடு? வெளிநாடுதான். வெளிநாடு என்றாலும் அது எந்த நாடு நாள் சொல்லல. அது வெளிநாட்டுல இருக்கிற ஒரு கேர்ள் தான். கேர்ள் தான். எங்களை நிறைய அம்மா மாதிரி இருக்காங்க. அம்மா மாதிரி ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்கள பொம்பளைகள் தானேடா. அது எந்த அம்மாக்கள்ன்றதை சொல்லல. இருந்தாலும்
அவருக்கு கொடுங்க, அவருக்கு இதை செய்யுங்க, அவர் என்ன சொன்னவங்க அந்த இவன் ஒரு மாதிரியா பாக்குறது அங்க பயப்பட போறாங்க எல்லாரும். நாடு அவரோட பேர் என்ன? இல்ல சீரியஸா தான். அப்ப வீடியோல வந்து சொல்லிடாது அப்படி இல்ல பிரதர், இது தெரிஞ்சா அதாவது ஒருத்தங்களை சொன்னா மற்றவங்களுக்கு போஸ்ட் பேன் வந்துருக்கோம். அப்படி இல்ல, நானும் பூட்டி வச்ச ரகசியத்தை ஓப்பனா உடைக்கிறேன். வரக்குள்ள 10,000 காசு எடுத்துறேன், அதையும் வச்சுக்கிறேன் நான். சரி இப்போ அவளுக்கு காசு இருக்கு, அவன் கூப்பிடுங்க அம்மாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கா நீங்க நைட்ல அவங்கள போட்டு படுத்துறீங்க. போட்டுக்காவ வரணும் போட்டுக்கா டேய் வாய் மூஷா போய் சொல்லாங்க. மருமகளா இருந்தா அப்படி அவளை வந்து இப்படி எல்லாம் அனுப்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா இப்ப லவ்வர் எப்படி எல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. 19 பவுனில் அந்த எம்டிவை கொடுக்கறது அப்படி இப்படித்தான் நான் கொடுப்பாளுது. காசை கொடுத்து லவ் பண்ற ஒரு பிள்ளை குடும்பம் நம்புறேன். அம்மா வாங்க, அம்மா வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. சின்ன ஒரு இதோண்டு வேற பிரச்சனை பிரச்சனை தான். போன வருஷமும் பிரச்சனை. பர்த்டே எப்படி போன வருஷம் அவனுக்கு கொண்டாட? நீங்க போன வருஷம் அப்போ லைஃப்ல மறக்க முடியாத 24 வயசை கடந்து வந்திருக்கிட்டா. வேற லெவலு. கீழே மூட்டை பூச்சி, மேல ஃபேனுக்கு பதிலா சாரம் கட்டி தந்திருந்தாங்க, இழுத்து படுத்திருந்தோம். அதுக்கு மேல சாரம் கட்டி 2 பேர் தூங்கி இருந்தாங்க, பக்கத்துல 2 பக்கம் 4 பேர் தூங்கி இருந்தாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை. கேக்கா வேற சொல்லிருப்போம் ஜெயிலு கீழே அப்படி சொல்லி. போன வருஷம் இருந்தது அங்க, இந்த வருஷம் இருந்தது இங்க. ஓகே, இப்ப நீங்க அந்த ஆளை சொல்ல புரியல, வீடியோக்காக சொல்லாம வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ. வந்து யாரை சொல்றேன்றது வந்து பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்க வாங்க, உங்களோட அனுமதி இல்லாமனா அந்த பேரை யூஸ் பண்ணல. சரி, அவ சொல்லித்தாவு. இவரு காதலிக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, கல்யாணம் முடிக்கிறது 2வது விஷயம். லவ் பண்றது தெரியுமா தெரியாதா? தெரியாம லவ் என்னடா அப்படி கழிக்கிறீங்களா? அம்மா கிட்ட தான் நான் தூங்குறது. அப்படியா? அப்ப கோல்கள் ஒண்ணும் இல்ல. சில டைம் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போட்டு வெளியில வைத்தலாம் மாறலையா? அப்படி குட் நைட் சொல்லி போட்டு திரும்ப வார. ஏன்னா கிஃப்ட் வந்திருக்கு, சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க. இந்த கேக்கு, இந்த 4 வாழைப்பழம் வச்சு இந்த காசு வந்ததுக்கு காசு மட்டுமே லட்சக்கணக்கில் இருக்கு இதுக்குள்ள. இவருக்கு இந்த என்ஜாய் பண்றதுக்காக காசு. அது நாளைக்கு வேற ஸ்பெஷலாக வரும், அது இருக்கட்டும். அதுக்கு முதல் காதலி என்று சொல்லி தான் கிஃப்ட் வந்தது. இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கிட்டே சொல்றேன், எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. முதல் எழுத்து காதலி என்று வர மாட்டான், தான் விரும்ப மாட்டாரா? போட்டியல் விரும்ப மாட்டான். அதாவது அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா பண்ணுவாங்க, உங்களை அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன். அம்மா சொல்றாங்க. அப்ப நம்பிக்கைடா. இவர் கதைச்சு பேசி பழகாம இந்த கிஃப்ட் எல்லாம் இப்படி வரும். இது இப்ப அந்த பிள்ளை ஏமாத்துற மாதிரி தான். சரி, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் என்கிட்ட உள்ள நிலைமை எனக்கு தெரியும். எனக்கு இல்லை என்கிட்ட உள்ள. நான் சொல்ல வரல. அதாவது நான் சொல்லியிருக்கேன்டா, அப்படி லவ் பண்ணா அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன்டா. இல்ல, அம்மா சொல்றான் இப்படி ஒரு விஷயம் மகன் செய்ய மாட்டான், நம்பிக்கை அறிக்காவும். அந்த நம்பிக்கையை கெடுத்து போட்டாரு. அப்படி எடுக்க மாட்டான். இதுல வந்து பேர் சொல்ல மாட்டேன். நான் பேர் சொல்லுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஓகே சொல்லுங்க, நான் சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமா நாளாச்சு. சொல்லு, சொல்லித்தான் வாரேன். ஜெர்மன். ஓ, கோமி என்றார். கோமி என்றார். ஒரு மீன் தெரியாது. கோமிதா. இட்ஸ் மீ, மை ஃபேக் ஐடியா. அது நான் தான் யூஸ் பண்ணி வரேன். அவ்வளவுதான் காசு போட்டு இது செஞ்சு என்னோட இது புதுசா இருக்கு. இல்ல, இது ஒரு வருஷம் வித்தியாசமா இருக்கு. இது நானே பிள்ளை ஜெர்மன்ல இருந்து சொன்னா இப்படி லவ் பண்றதாம்.
6 மாசமா 5 மாசமா பழக்கமாம். காதல் தானே. போன மாசம் தானே ஒரு அப்செட் பண்றான். ஓ சொல்லு சொல்லு. கிஃப்ட கொடுக்கட்டான் மறக்காம அம்மாட்ட சொல்லிவிட்டான். தெரியாது அவங்களுக்கு ரகசியம் மாதிரி. டேய் இதுல என்ன இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? இதே பேர்ல எருமல்ல ராஜர் தான் வந்து கேஸ் கொடுக்க போறாங்க. ஒண்ணுல என்ன குறை பாருங்க. பிரகலாதன் கோமிதா பிகே செட் ஆகுதா இல்லையா? அது நீங்க கே 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 பிகே செட் ஆகுதானே? உங்களோட ஞாபகத்துக்கு நீங்க சொல்லுங்க. நான் இல்ல ஜோக்கு ஏத்துக்கொள்ள மாட்டேன். அவன் சொல்லல அந்த வாய்ஸ் வீடியோல அவ்வளவு அடி அடிச்சோங்க. ஏத்துக்கொள்ள இல்லாட்டி அப்ப நம்ம இது என்ன செய்யறோம்? என்ன செய்ய இப்ப இதை நான் இப்போ நீ சொல்லாதால ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றது இல்லை லவ் பண்ணாலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவங்க கோல் பண்ணி தரேன் கைக்கிறீங்களா? சரி பண்றா பாப்போம்மா மருமல்மா பாப்போம்மா. எனக்கு கூட ஆசையா இருக்கு யாரு பாக்குறது. சரி அப்ப பண்றா இப்ப கதைக்கிறீங்களா? அதுக்காக நீங்க உன்னோட எக்ஸுக்கு யாராச்சும் கால் பண்ணி உன் கூட பேசன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து என்ன செருப்பாலை செருப்பாலை அடி. சரிம்மா உண்மையாவே கோமிதான்ற ஒரு ஆள் தான் இத கொடுத்து விட்டான். உங்களோட கையால கொடுக்கட்டான்னு சொல்லு. போட்டிருப்பாங்க அப்படி என்ன மீட் பண்ணிக்காரு வந்து அப்படி நம்ப மாட்டோம். நீங்க ஓகே சொன்னா நாளைக்கு வாரத்துக்கு அவர் ரெடி அடிப்பாவு. ஓகே இல்ல மாட்டோம். அப்ப இப்படி நீங்க இருந்தா அவர் எப்ப கல்யாணம் கட்டுற? டேய் தாய் மாய்த்தா நான் பிள்ளையும் இருக்கும். 25 வயசு ஆயிடுது. 25 தான்டா. 25 வயசானா அவருக்கு மூத்தாக்கள்லாம் அப்படித்தானே கல்யாணம் 30 வயசுலயா? 29 வயது ஒரு ஆள் 27 சரி இப்ப இருந்து லவ் பண்ண தொடங்கினா தான் 2-3 வருஷத்தால 20 மாட்டாரு. அப்ப அம்மா பாக்குற இன்னும் ஒரு 5 வருஷம் இந்த வாழ்க்கையை வாழணும்டா. கோமிதா சிஸ்டர் எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே அம்மா ஏத்துக்கொள்ளல, அதால நாங்க இந்த கிஃப்ட் அவர்கிட்ட கொடுக்கல. உங்களுக்கே நான் இதை மாறி அனுப்பிடுறேன். அப்ப இது இருக்கட்டும். கேக் அவங்க கேக்க கட் பண்ணுங்க, நாங்க இத கொண்டு வரோம். ஏத்துக்கொள்ளாட்டி நாங்க டேய் அப்படி ஒரு லவ்வர் தான் தந்து அப்படின்னு சொன்னா சத்தியம் இந்த காசு எனக்கு வேணாடா. சரியா? இல்ல எவ்வளவு தைரியமா சொல்றோம் பாரு. காதலியால் அனுப்பப்பட்ட இந்த பரிசு சரியா அவருக்கு நான் கொடுக்க இந்தாங்க வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஏத்துக்கொள்ள தான் வேணும். இல்லாட்டி இல்ல அவர் வாங்கிட்டாரு. சரி ஓகே எடுத்து வந்து நீங்க அந்த கேக்க கட் பண்ணிட்டு என்ன செய்யற இது எங்கடா அந்த பேட்ஸ்மேன் வருது அவன் செத்து போயிட்டான்டா காட்டுறாருங்க. அவனை தெரியாம இருக்காங்களா? அவன் இப்ப நான் நினைச்சேன் வந்து செத்துட்டான் போல. அப்ப கூட அந்த மாலையில இருந்து வர நினைச்சேன்டா. இப்ப தயவு செஞ்சு உனக்கு தான் உண்மைக்கு தான் கழுறு. இல்ல உண்மையிலேயே இதை வாங்கினது வந்து எப்ப கழுவுன நீ உண்டு உண்மையை சொல்லணும்டா. வாங்கல இருந்து இதுவரைக்கும் தண்ணி படல பாத்தியா மச்சான்? அவ்வளவு வேலை இப்ப வாங்கி அம்மா எப்போ வாங்கிட்டு இருக்கிறேன். வர்ற வேண்டுதலுக்கு நாங்க உங்க அம்மாட வேண்டுதலுக்கு நாங்க காதலியால் அனுப்பப்பட்ட கேக்க தான் முதலாவது வெட்டணுமா பண்ணி சொன்னாங்க. அதால இதை கட் பண்றோம். பை த பை கோமிதா என்ன பேரா சொன்ன நீ? கோமிதா thank you so much. கோமிதா கேக் வெட்டுவோம். ஏன்டா இரவு நைட்ல என்ன நிமிட அத வாங்கி வேண்டாம். அவங்க பர்சனலா பேர் வச்சிருப்பாங்க. கேக்குக்கு மனக்குட்டி கொடுத்துற முதல்ல நீங்கடா ஊதுங்க. மனக்குட்டி இது எப்படி ஏண்டா மூக்கோட்டையில ஊத்துறீங்க? அவனுக்கு கடவே வெங்கடமிக்கு பத்தி போன மாதிரி தான் இருக்கு. பத்த வச்சா happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. அப்பா என்னடா எங்க இருந்து அடிக்காங்க? சின்ன கோளாறு உண்டு. நாங்கள் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி தீத்தியும் முடிஞ்சு. ஆனா வீடியோவில் வந்து மைக் நெய் விட்டு கட் ஆயிடுது. வீடியோ அழிச்சிருக்கீங்களா? துறைச்சடா நெய் விடுது. அடிக்காது ஸ்ப்ரே அடிக்காது.
இதுக்கு அலர்ட் கையில இருக்கணும். நீ இது இருந்து வித்தியாசமா ட்ரை பண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பாத்தியா ஏற்கனவே அடிச்சது துறைக்கணும். இது திரும்ப கட்டா போகுது. ஏற்கனவே இப்படி தான். சரி ஓகே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றா நல்லா நீங்க சிரிக்கிறது எனக்கு பயமா இருக்கா? சிரிக்காங்களா மீண்டுமா? என்னடா டேய், அது அடிக்காடா வாங்கி. உங்களுடைய தாம்பூல சட்டை வந்து சொல்லாம போயிடாங்க. சொல்லுங்கடா, எனக்கு சொல்லுவோம். இதுக்கான பதில் வந்து உங்களோட மொபைல் மூலம் வந்து வரும். நீங்க எதிர்பார்க்கீங்க கிசாமாக்கள் இல்ல ஜெர்மனி கடைசியா லாஸ்டா வந்தவங்க உங்களோட நல்ல பின்னி பிணைஞ்சு பாட்டி தான். அது சொல்லுங்க என்னட்டு. இறுதியா உங்களோட வந்தவங்க பழகிட்டு போனவங்க அதுல இருக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு வந்து பண்ண. ஜெயந்தி அம்மா ஜெர்மனி, தேவி அம்மா பிரான்ஸ், மகேஸ்வரி அம்மா ஹாங்காங், வேற யார் ரீசன்ட் வந்து ஒன்று ஜெர்மனிலேருந்து துசாமாக்கள், லண்டன்லேருந்து நந்தனாக்கள், வேற யார் வந்து ஒன்னாட்டி ரீசெண்டாக வந்து போனவங்க நிறைய பேர். என்னடா அது உண்மையாடா நான் சொல்லணுமாடா. வேற அங்க இருந்து அவங்க, இங்க இருந்து இவங்க ஃபெமிலியா வந்தாங்கள தான் ஞாபகம் வச்சுக்கா. தனியா வந்ததை ஞாபகம் வச்சுக்கல. யாரு தனியா வந்து பிரான்ஸ்ல இருந்து கண்ணனங்கள் வந்து. சரி ஓகே, இவ்வளவு பேர்ல ஒரு ஆள் தான். அப்படித்தானே? எனக்கு உண்மையா தெரியாது. ஒரு ஆள் தான் கடைசி வந்து போனோம்னா கண்ணனங்கள். கண்ணனங்கள் பிரான்ஸ்ல வந்து கண்ணனங்கள். அவங்களுக்கு கால் பண்ணணும். அவங்க நேரத்திலே கால் இருந்து கண்ணனங்கள் தான் வந்து உங்களுக்கு இதை வந்து பண்ணியிருந்தவர். மற்ற அரேஞ்ச்மெண்ட் வேலையெல்லாம் வந்து இது இவங்க பார்த்து கொண்டது. அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நன்றி ப்ரோ. போனவரோட பிறந்த நாள் வந்து உங்களுக்கு ஜெயிலோட போய்த்தானே அது வந்து கொண்டாடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அப்போ இந்த 25வது பிறந்த நாள் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு? இனி என்னடா கொண்டாடுறது? ஊட்டி பிறந்தவங்க தெரிஞ்சுக்கணும். 4 வார்த்தை சும்மா கலைக்கணும், இழுக்கணும், டியூரேஷன் போகணும். நமக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். போன வருஷம் இப்படி பண்ணாதது இந்த வருஷம் இப்படி பண்றாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெரிய 4 வார்த்தை அவனுக்கு அடிச்சான், அவனுக்கு படுது இல்ல. ஆனா நீங்க என்னே மாத்தலாம், என் தாய் குலத்தை மாத்தலாம். கான்பிடண்டா இருக்கான்னு சொல்லி உண்மையில நீ சொல்லதோட பிறந்தலா கிஃப்டா அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. கண்டிப்பா மேல கண்ணனாங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். சொன்னாலும் வந்து நான் தூங்குறதுக்கு முன்னால் கூட வந்து கால் பண்ணி அங்கே வேலை விட்டு வீட்டுக்கு போகும்போது வந்து என்னோட பேசுகிறவர் வந்து ஸோ அந்த டைமுக்கு வந்து கால் பண்ணுறதா சொன்ன வரையும் ஆன்லைன் போகல. நான் ஆன்லைன் போனால் இப்போ கால் பண்ணுவாங்க. ஆனால் கெஸ் பண்ணிடலாம் போயிட்டு நான் ஒரு ஆள் விட்டுட்டு இன்னொரு ஆளை வந்து சொன்னால் இன்னொருத்தவங்க கோவிப்பாங்க. அது நம்மளுக்கு தான் தெரியும். அவன் மரியாதையா இப்போ சொன்னாங்கிற பேர் எல்லாரும் அவங்களும் நாளைக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவோம், காசு ஓட்டுருவோம். மகேஸ்வரி அம்மா முன்னாடியே வந்து அனுப்பிட்டாங்க. அதான் மகேஸ்வரி அம்மா ஒருவேளை அப்படி இருக்கும் அம்மா அப்படி அப்படி பண்ண மாட்டான். அவ்வளவுக்கு ஏமாத்தி வச்சுட்டான். சரி ஓகே, 25வது பிறந்த நாள் இருந்தாலும் செலிப்ரேட்டா முடிஞ்சு இதுக்கப்புறமா திரும்ப அடுத்த டீம் கேக் கட் பண்ணதுக்காக வந்து நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. நன்றி, மகிழ்ச்சி. சரி எல்லாம் அப்படி வச்சு போட்டோ டீம் அப்படி ஒரு போட்டோ அடிப்போம். ஓகே, அப்படி பாய் ஆட்டுங்க. பாய் ஆராதி.